ஒரு 20-25 நாளில் களை வெட்டி. அடுத்து என்ன உரம் கொடுப்பீங்க? அடுத்து வந்து இந்த இந்த ரெட்டையான கலப்படம் பாட்டாம்பாஸ். சரி, அதை கொடுப்போம். சரி, அதை கொடுத்துருவீங்க. அதுக்கடுத்து என்ன கொடுப்பீங்க? ஒரு மருந்து. என்ன மருந்து? எதுக்கு அந்த மருந்து? இந்த ஒரு புழு விழுந்தா பூச்சி மருந்து. வேறு அதோட நிப்பாட்டுவீங்க. நிப்பாட்டி காய் எப்படி வரும்? காயை பரவாயில்ல, குடிக்கு ஏக்கருக்கு 40 முறை நெருக்கி வருது. இப்போ ஒரு மூடு 50 கிலோ வந்து பாக்டாம்பாஸ் கொடுக்குறீங்க. இந்த பாக்டாம்பாஸ் என்ன செய்யும்? பாக்டாம்பாஸ் ஒரு மண், டிஏபின்றது ஒரு மண்ணு தான். ஏன் அந்த மண்ணை கொடுக்குறோமா? இந்த மண்ணில் அந்த டை அமோனியம் பாஸ்பேட்னு சொல்லி ஒரு சத்து இல்லாமல் இருக்கும். அந்த மண்ணை கொண்டு வந்து இங்கே தூக்கி போடுறப்ப இந்த நிலத்துக்கு வந்து டை அமோனியம் பாஸ்பேட் கிடைக்கிறதுக்காக அது செய்கிறோம். இப்போ இந்த நிலத்தில் உங்களுக்கு பொட்டாசு அதிகமாக இல்லை. நீங்கள் கலப்பு உரம் கொடுக்குறப்ப ஒரு 5 கிலோ பொட்டாசாவது கொடுத்தா மட்டும்தான் இந்த நிலத்தில் எடுவிடும். சரி, அது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா சவுட்டு நிலம், செம்ம நிலமாக இருந்தால் பொட்டாசு தேவையில்லை. நீங்கள் பாக்டாம்பாஸ் கொடுக்குறப்ப ஒரு 5 கிலோ பொட்டாசு சேர்க்கணும். சேர்க்காமல் போடக்கூடாது இந்த நிலத்துக்கு. ஏன்னா இந்த மண்ணுக்கு என்ன சத்து வேணும்ன்றத நமக்கு தேவை. அப்போ இந்த மண்ணில் வந்து என்ன சத்து இல்லை? டை அமோனியம் பாஸ்பேட் இல்லை. அதனால தான் அடி உரமாக வந்து போடுறோம். சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு உரம் போடுறோம்னா அது ஒரு மண்ணு தான். இப்போ நீங்கள் நிற்கிறீங்களே இந்த இடத்துல வந்து அந்த தொட்டிக்கு அந்த அதில் தான் உங்கள் தோட்டம் இருக்குது, செடி. இந்த இடத்துல 500 லிட்டர் தண்ணி இருக்குது உங்கள்கிட்ட. அந்த தொட்டிக்கு அந்த இடத்துக்கு தேவையானது வந்து வெறும் 200 லிட்டர் தண்ணி போஇருந்தால் போதும். எதுக்கு? அதுக்குள்ளே போகிறதுக்கு 200 லிட்டர் தண்ணி. இங்கேருந்து தண்ணியை பாய்ச்சிருங்க. போனோன்னே இப்படியே போகுது தண்ணி. அந்த தொட்டிக்கிட்ட போகிறப்ப 100 லிட்டர் தண்ணி தான் தொட்டிக்கே போய் சேருது. மீதி 400 லிட்டர் தண்ணியை அந்த மண்ணு குடிச்சுடுது. அப்போ அங்கே எவ்வளோ நமக்கு தேவை? 200 வேணும். ஆனால் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? 500 இருக்குது. ஆனால் இங்கேருந்து நம்ம அனுப்புறதுனால 400 லிட்டர் தண்ணியை என்ன குடிச்சுடுது? மண்ணு குடிச்சுடுது. மீதி 100 தான் தொட்டிக்கே போய் சேருது. அப்போ அந்த இடத்துல சத்து முழுமையான தண்ணி பாசனம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கல, பற்றாக்குறை ஆயிடுச்சா இல்லையா? அப்போ அங்கே விவசாயம் பின்னாகுமா முன்னேறுமா? இப்போ அதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு பைப்பை மாட்டி அவங்க சொருகி விட்டு பைப்பு ஒரு அளவு மாட்ட போடுங்க, திரும்பி விடுறீங்க, சர்ன்னு போகுது. அங்கே எவ்வளோ தண்ணி வேணும்? 200 லிட்டர் தண்ணி போயிடுச்சு. மீதி 300 இங்கே மிச்சமாகுமா? அப்போ நம்ம அங்கே எவ்வளோ தண்ணி வேணும்? 200 தான் வேணும். அதுக்கு தகுதி இங்கே தண்ணி இருந்தாலே போதும்ல. இப்போ அதுதான் இங்கே விஷயம். நம்ம நிலத்துக்கு 35 கிலோ உரமே போதும். ஆனால் நம்ம ஏன் 50 கிலோ போடுறோம்னா அங்கிட்டு இங்கிட்டு வேஸ்ட்டாக போகும், தேவையில்லாமல் போயிடும். இருந்தாலும் முழுமையாக கிடைக்கட்டும்ன்றது தான் 50 கிலோ போடுறோம். 50 கிலோ உரமே போதும். 35 கிலோவே போதும். நம்ம எதுக்கு எக்ஸ்ட்ரா போடுறோம்? இந்த தண்ணி கொடுக்குறது மாதிரி குடிச்சு போடுறோம். வீணா போனாலும் மிச்சம் உரம் எச்சா போட்டோம்னாத்தே வெள்ளாமை எடுத்து கொடுக்கும். அப்படி டிஏபி கொடுக்குறீங்களா? டிஏபி கொடுக்குறப்ப இந்த சாயல்களுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதை கலந்து தூருக்கு அள்ளி எரிஞ்சிடணும். அதுக்கு பிறகு வதறணும். அது என்ன செய்யணும்? மண்ணவே உடைக்கும், படப்படப்படன்னு உடைச்சி மண் புழுக்களை உருவாக்கி உள்ளிருந்து வெளியே கொடுக்கும். இப்போ நீங்கள் கெமிக்கல் உரம் போட மண் புழு கூட கீழே போயிடுச்சு. அடியில் 4 அடி கீழே இருக்குது. மண்புழு துண்ண வராது, 4 அடி கீழே இருக்குது. இப்போ மண்புழு உரம் போட்டால் நல்லதா, மண்புழு போட்டால் நல்லதா அப்படின்ட்டு ஒரு 2 கேள்வி இருக்குது. இப்போ செத்த மனுஷன் வந்து வேலை செய்வானா, உசுரோடு இருக்க மனுஷன் வேலை செய்வானா? செத்த மனுஷன் வேஸ்ட் தானே. செத்த மனுஷன் உசுறு தான், அது ஒரு மருந்தான். அது மாதிரி மண் புழுக்கள் இருந்தால் தான் மண் வந்து சுத்தமாக மண்ணை வெளிப்படுத்துகிறோம். இவங்க மக்கள் பூரா என்ன பண்ணுறான்? மண்புழு உரத்தை போய் போடுறான். நம்ம மண் புழுக்களை உருவாக்குறது தான் சாயல் கத்தை போடுறோம். அப்போ என்ன 35 கிலோ கொடுக்குறப்ப இந்த மண்ணுக்கு கம்மியான கெமிக்கல் போட்டுறோம். இந்த மண்ணை லூஸ் பண்ணுறதுக்கு சாயல் கத்து கொடுத்துறோம். இப்போ சாயல் கத்து எது கொடுக்குறோம்னா இந்த மண்ணை பொது ஆகுறதுக்கு வருஷத்துக்கு எத்தனை டிராக்டர் மண்ணை இது எடுப்பீங்க? டிராக்டர் எருவு அப்படியெல்லாம் எருவை பெரும்பாலும் நீங்கள் போடலை. சப்போஸ் ஒரு ஏக்கருக்கு 4-2 எரு போடணும் வருஷத்துக்கு ஒரு முறை. எதுக்குன்னா மண்ணு லூஸ் ஆகுறதுக்காக. ஆனால் நம்ம அதை பயன்படுத்திட்டா 2 எருவு தேவையில்லை, 2 எருவு போட்டால் போதும். அந்த எருவை தான் நம்ம ஒரு 1/2 கிலோ பாக்கெட்டில் தரப்போம். அந்த 1/2 கிலோ பாக்கெட் தான் இருக்கும். 2 வண்டி எருவுக்கு சம அந்த 1/2 கிலோ பாக்கெட்டு. அந்த காலத்தில் மாதிரி வேலையாள் வல்லா கொள்ளையாக இருந்து விவசாயம் செய்கிறதா இருந்தால் முட்டி தூக்கி போடுவேன். இன்றைக்கி வந்துட்டீங்களா? அங்கேருந்து இங்கே வந்துட்டீங்க. வண்டி டிராக்டர் பாதைலாம் எதுவுமே இல்லை. இதை தூக்கிட்டு வர முடியாதா? இதை எதில் போட போகிறீங்க? நீங்கள் 37 கிலோ 35 கிலோ டிஏபி இருக்குங்க. அதை கலக்குறீங்க, அள்ளி எறிகிறீங்க, விதையை நடுறீங்க, தண்ணியை பாய்ச்சுறீங்க.
ஆட்டோமேட்டிக்காக உங்கள் செடி சல்லு கட்டி எழுந்திருக்கும். இது ஃபஸ்ட்டு வேலை. அதுக்கடுத்து 25 நாள் கழிச்சு இது வந்து பூச்சி மருந்துக்கு தேவையான ஒரு இது. செடி எந்திரிச்ச பங்கஸு, இலைக்கருகள், இலை நுனிக்கருகள், நோய் வரவிடாமல் இதோட சேர்த்து ஒரு பூச்சி மருந்து செல்குரானோ மோனோகோட்டை போசம் ஏதோ ஒன்று அதையும் இதையும் சேர்த்து ஒவ்வொரு கிராம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. செடி தண்ணி மருந்தில் நீங்கள் அடிக்கிற மருந்தோட இதையும் கலந்து 25 நாள் அடிச்சு விட்டுட்டு தண்ணி பாய்ச்சி விட்டுருங்க. தண்ணி பாய்ச்சல் அப்போ ஒரு இதில் பூரா போடக்கூடாது. அந்த மாதிரி 1 லிட்டருக்கு 1 கிராம். 1 கிராம். இப்போ நீங்கள் எத்தனை டேங்க் அடிப்பீங்க? 1 ஏக்கருக்கு 10 டேங்க் அடிச்சிங்கனாக்கா 10 டேங்குக்கு 100 கிராம் போதும். இப்போ 2 தடவை 3 தடவை கூட பயன்படுத்திக்கலாம். சரி, முடிஞ்சுக்கிச்சா இதை பயன்படுத்தி வச்சிடும். அதுக்கடுத்து ஒரு டிஏபின்னு சொல்லி இது பாக்டம் பாஸ் கொடுப்பீங்களா, ரெட்டா வேணும். அது 50 கிலோ தான் வாங்க போகிறீங்க. அன்னைக்கு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, 35 கிலோ வாங்கினா போகும். மீதி 35 கிலோ வாங்கிட்டு இந்த பாக்கெட்டை ஒரு 7 பாக்கெட் வாங்கி போடுறீங்க. சரி, இதோட விலை உங்கள் மருமகனால் உங்களுக்கு 110 ரூபாய்க்கு கொடுத்துருவார். இது 130 ரூபா வெளியே உங்களுக்கு கம்பெனி ரேட்லேயே கொடுத்துருவார். 770 ரூபா வரும். அங்கே எவ்வளோ மிச்சம் பண்ண போகிறீங்க? பாக்டம் பாஸ் 1 கிலோ 40 ரூபா, 45 ரூபா, 400, அது ஒரு 600, 700 ரூபா மிச்சம் பண்ணுங்க. அதுக்கு பதில் இதை போட போகிறீங்க. இது என்ன அப்படின்னா மண்ணுக்குள்ளே இருக்க நைட்ரஜன், தாதுக்கள், சத்துக்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து செடிகளுக்கு வருமானம் கொடுக்குறதுக்கு உண்டான சத்தப்புறம் இழுத்து கொண்டு வந்து வெளியே. இது கொடுத்த அடுத்த உரம் எப்போ கொடுப்பீங்க? காய் காய்க்கிறப்ப ஒரு அந்த இடத்துல மல்டிகே 4 வகையான சத்துக்கள் நிறைய மல்டிகேன்னு சொல்லி ஒரு சத்து இருக்குது. 1 கிலோ வந்து 90 ரூபா ஒரு வெளியே. அதுவும் இந்த இதையும் ஸ்ப்ரே பண்ணுங்க. செடியும் கீழே காய் அப்படியே அணுக்கணுக்காக நிற்கும். கண்டு தாய் மேலே முறை சீராக இருக்கும். ரிசல்ட் ஆன பிறகு இந்த ஊருக்கே சொல்லுங்கள். 1 ஏக்கருக்கு இந்த கொடுத்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இதை வாங்கி பலன் அனுபவிச்சு வெற்றி பெற்ற பிறகு அந்த மகிழ்ச்சியை கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்களும் சொல்லுங்கள், என்னென்ன இப்படி ஆனால் எனக்கு அப்படியா அப்படின்னு நீங்கள் கேட்டால் வாங்கினா வாங்க. தக்காளிக்கு தக்காளிக்கு இதுக்கு வந்து ஸ்டேஜ் கொடுக்கணும். ஸ்டேஜ் கொடுக்கணும். சரிங்க சார். சரி, நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் அது இன்னொன்று ஐட்டம் இருக்குமாம்மா. அது இங்கே இல்லை. அது கொடுத்தா தான் இந்த தக்காளி இப்போ இருந்தே பயன்படுத்தலாம். ஆரம்பத்துலேருந்தே கொடுக்குறோம். காஸ்ட்லி. அதுக்கு ஸ்டேஜ் எத்தனை குழி போட்டிருக்கீங்க? 1 குழியா? 1 குழி போதும். அதுக்கு வந்து ஸ்டேஜ் அடுத்து இன்னொரு குழி. அது 1800 ரூபா ஒரு ஸ்டேஜ். 4 ஸ்டேஜ் முடியும் தண்டிக்கு வரும். இப்போ வந்து அந்த ஸ்டேஜ் வாங்கி கொடுத்துருங்க. சரிங்க சார். சரி, ஒரு ஸ்டேஜ் வந்து 1ஆம் நம்பரை வாங்கி அடி உரம் எப்போ வைக்க போகிறீங்க? இப்போ ஒன்று வச்சுட்டா முந்தானத்து வச்சுட்டீங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, 1ஆம் நம்பரை வாங்கி ஒரு 10 கிலோ மண் அள்ளிங்க. நல்லா கலந்து சரு அள்ளி வச்சுங்க. மழைக்கு மழை வந்தால் பேஞ்சாலும் சரி, எப்போ தண்ணி வருதோ அது வேலை செய்யும். நீங்கள் தண்ணி பாய்ச்சின அவசியம் இல்லை, எதுவுமே தேவையில்லை. நீங்கள் எப்போ தண்ணி பாய்ச்சுறீங்களோ அப்போ வேலை செய்யும். நீங்கள் எரிஞ்சு விட்டுறலாம். ஊரியா மாதிரி வெந்துவோமா போச்சு, அதெல்லாம் தேவையில்லை. எப்போ நீங்கள் தண்ணி பாய்ச்சுறீங்களோ, எப்போ தண்ணி படுதோ அது வேலை. அது என்ன வேலை செய்யும்னா மண்ணை பூரா pH லெவலை சமன் பண்ணும். இந்த நிலம் இந்த தக்காளிக்கு காய்க்கிற மாதிரி இருக்கான்றது அது சமன் பண்ணிடும். ஏன்னா சும்மா இப்போ ஒன்றும் இல்லை. அப்பளம் முறுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? அப்பளம் முறுக்கு பற்ற வச்சோடனே நல்லா கொதிச்சா தான் அப்பளம் முறிக்க முடியும். இப்போ கடுகு வெடிக்கிறதுக்கு அவ்வளோ உரம் போய்க்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இருந்தாலே போதும். அது மாதிரி அந்த நிலத்தை வந்து இந்த தக்காளிக்கு தகுந்து மாற்றி கொடுத்துரும். அந்த அதுக்கு 2000 ரூபாய் அப்பயே அடிக்கணும். இப்போ இந்த வந்துருச்சு. இப்போ இதுலேருந்து 5 நாள் கழிச்சு 2ஆம் நம்பர் செடி மேலே ஸ்ப்ரே பண்ணணும். அப்புறம் 3ஆம் நம்பர். அது எதுக்கு 2ஆம் நம்பர் அடிக்கணும்னா இந்த செடி பச்சையாக வெளியேறதுக்காக. இப்போ 3ஆம் நம்பர் அடிக்கிறப்ப என்ன ஆகுனா நீங்கள் அடி உரம் கொடுத்துருவீங்க. அந்த அடி உரத்தை கொடுத்துருங்க. எப்பயும் போல் குறைச்சி கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற காயில் இப்போ 50 கிலோ கொடுக்குறீங்களா, 10 கிலோ குறைச்சிருங்க. தேவையில்லை, 10 கிலோ தேவையில்லை. நம்ம மருந்து உள்ளே போன அந்த சக்தியினால 10 கிலோ குறைக்கலாம். பூ பூக்குறப்ப 3ஆம் நம்பர் கொடுங்க. வெளியே வந்து பூச்சி மருந்து, புழு பூச்சி 3ஆம் பூ பூக்குறப்ப நிறைய நோய் வரும். அப்போ தான் கல்லைக்கு வந்து இதை உபயோகப்படுத்தணும். இதையும் கண்டிப்பாக உபயோகப்படுத்தணும். பக்கா ரிசல்ட். தக்காளிக்கு இது இந்த பாக்ஸ் இருக்குது. இப்போ கல்லை வந்து நாங்கள் ரிசல்ட் எங்கே ஆண்டி வீட்டில் அது என்ன ஊர் சார்? அது சார் அந்த உள்ளே போனோம். புதூர் வத்தலை கொண்டு போகிற வழியிலையா சார்? சுப்லா வரதுக்கு பக்கத்தில் புதூர்னு ஒரு ஊர் இருக்குது. சரிங்க சார். சரிங்க சார். பெரிய விவசாயி. மகன் கூட அங்கே இதில் வேலை பண்ணுறாப்புல. சரிங்க சார். தொடர்ந்து அவர் விவசாயம் கல்லை தான் பண்ணுறாரு. சரிங்க சார். இப்போ 3ஆவது முறை வாங்கி போட்டார். நல்லா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி 40 கல்லை காய்க்க போகிற பெருசாக 40 நாள் 50 நாள் அதில் மல்டிகேன்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது. நீங்கள் வெளியே தான் வாங்க, நாங்கள் சொல்லுவோம். அதை வாங்கி அடித்து விட்டால் காய் பூரா பெருசாக வந்துடும். முரட்டுத்தனமாக வீங்கிட்டு வருவோம். சத்தும் அது வீரியம் சேர்ந்து சூப்பராகிடும். ஒரு செடிக்கு காப்படி பிடுங்குறீங்கன்னா அரைப்படி வரும். இப்போ பூராமே கடலை செடியாச்சுன்னு படிச்சுப்பேன். இந்த வட்டம் கல்லை வந்தோடனே அதை கேட்டேன். உங்கள் அந்த சீல்நாய்க்க முடியும்னா கல்லை தானே போடுவாங்க சார். உசலம் பட்டிங்க மாமா.
அப்படின்னு கேட்டேன். இல்லை அவர் என்னென்னமோ வேறு எது போட்டிருக்காரு. இந்த வட்டம் தான் எல்லாரும் வட்ட வட்டம் கல்லதான் போடும். வட்டம் கல்லதான். நீங்கள் கல்ல ரிசல்ட் ஆச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் உண்மையில் உங்கள் மருமகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இதை காமிச்சு உங்கள் மருமகன் ஒரு 10 பாக்கெட் வித்தாராக்க உங்களுக்கு லாபம்லாம் கூட விட்டுட்டேன். இவருக்கு ஒரு 10 பாக்கெட் ஒரு லாபம் கிடைக்கும்ல. ஒரு 100 பாக்கெட் விற்றா காத்திய மாதம் கல்ல ஓடுவோம் முடிஞ்சா நீ பச்சிருந்தா இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த ஊரில். அதுக்கான சப்போர்ட் நான் பண்ணுறேன். உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. எந்த தகவல்னாலும் கேளுங்க. பூச்சி மருந்து எது அடிச்சாலும் கேளுங்க. எல்லா தகவலும் இங்கேருந்து தஞ்சாவூருக்கு போகிற நாளை கழிச்சு எல்லா ஊருக்கும் நம்ம அப்படி ஒரு உண்மையாக இருக்கிறதுனாலதே நம்ம அதுக்குள்ளே கலந்தது. இப்போ ஒரு பீடியில் லாபம் கிடைக்குது, கணேஷ் பொருள் லாபம் கிடைக்குது. அதெல்லாம் கெட்ட வழக்கம் கிடையாது. நல்ல உண்மை. தக்காளி தான் உரம் கொண்டு வரல. இப்போ அதுக்கு கொண்டுட்டு வரல. அதுக்கு மருமைகிட்ட சொல்கிறேன். இப்போ காசு